ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம பார்க்க போகிறது பனீர் சீஸ் ரோல். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பன்னீரை ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரோலுக்கு பொதுவாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் வத்தப்பொடி, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அது கூட தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது ஒரு 1/2 hour நல்லா ஊறணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அது கூடவே நம்ம தேவையான சப்பாத்தி மாவையும் பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பன்னீருக்கு தேவையான கேப்சிகம், ஆனியன் அண்ட் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதை நம்ம பட்டரில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ நம்ம பட்டர் உருகின உடனே ஜீரகம் தாளிச்சிடுவோம். இதுக்கு ஜீரகம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகம் போட்டுட்டு நம்மளுடைய கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் கேப்சிகமையும் போட்டுருவோம். இதை நம்ம மைல்டாக ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம். பொதுவாகவே இது மாதிரி ரோலுக்கு ஆனியன்லாம் சில பேர் அப்படியே வதக்காமல் கூட பச்சையாக வைப்பாங்க. நான் பசங்க சாப்பிட்றதுனால லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அது கூட நம்ம லைட்டாக ஃப்ரை ஆனோடனே நம்மளுடைய பன்னீரையும் போட்டு, தக்காளி நான் 1 தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கெச்சப் ஆட் பண்ண போகிறோம் ரோல் பண்ணும்போது. ஸோ இதை ரொம்ப லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம தேவையாக இருந்தால் காரம் தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சப்பாத்தியை போட்டுருவோம். பன்னீர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சாஃப்டாக பண்ணிப்போம். அப்போ தான் ரோல் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய சைஸ் சப்பாத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை கீழே வச்சு தான் நம்ம அந்த பன்னீருக்குள்ளே ஸ்டஃப் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம கல்லிலே பண்ணோன்னா ரொம்ப கிறிஸ்பியாக ஆயிடும், சப்பாத்தி நல்லா இருக்காது. இப்போ நம்ம அந்த பன்னீர் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அது கூட கெச்சப் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் பசங்களுக்காக 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கெச்சப் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட பன்னீர் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு நான் மொசரிலா சீஸ் வச்சுருக்கிறேன். ஸோ சீஸை நல்லா துருவி விட்டுப்போம். வச்சு நம்ம திருப்பி ஒரு தடவை கல்லில் லைட்டாக சூடு பண்ண போகிறோம். இந்த சீஸ் உருகணும், அதுக்காக நான் மேலே ஒரு கவர் போட்டுடுறேன். ஜஸ்ட் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் நம்மளுடைய சீஸை. அப்போ நம்ம ரோல் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போது அந்த சப்பாத்தியில் உள்ள அந்த ஹீட்டே போதும். நம்ம ரோல் பண்ணும்போது இன்னும் சீஸ் உருகிரும், நம்ம சாப்பிடும் போது பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பன்னீர் சீஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாவ் எ நைஸ் டே.